ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆசபக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 5 மைத்ரேயருடனான மிதுரரின் உரையாடல்கள் 49ஆம் பதம். யாவத் பலிம்தே ஜஹராம காலே யதாவயம் சான்னம் அதாம யத்ர யதோபயேக்ஷாம் த இமேஹி லோகா பலிம் ஹரந்தோன்னம் அதந்தி அனூஹாக. மொழிபெயர்ப்பு. பிறப்பற்றவரை அனுபவிக்கத் தகுந்த தானியங்களையும் பிற உபயோகமுள்ள பொருட்களையும் உங்களுக்கு நாங்கள் நிவேதனம் செய்ய வேண்டிய வழிகளையும் மார்க்கங்களையும் பற்றி தயவுகூர்ந்து எங்களுக்கு அறிவுறுத்த வேண்டுகிறோம். இதனால் இவ்வுலகிலுள்ள நாங்களும் பிற ஜீவராசிகளும் தொல்லையின்றி எங்களை பராமரித்து கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கும் எங்களுக்கும் வேண்டிய வாழ்க்கை தேவைகளை எங்களால் சுலபமாக சேகரிக்கவும் முடியும். பொருளுரை. விருத்தியடைந்த உணர்வானது மனித வாழ்விலிருந்து துவங்குகிறது. இவ்வுணர்வு உயர் கிரகங்களிலுள்ள தேவர்களின் உருவில் மேலும் அதிகரிக்கிறது. பூமி பிரபஞ்சத்தின் மத்தியில் உள்ளது. மனித வாழ்வானது தேவர்களின் வாழ்வையும் அசுரர்களின் வாழ்வையும் இணைக்கும் வகையில் மத்தியில் உள்ளது. பூமிக்கு மேலுள்ள கிரக அமைப்புகள் தேவர்கள் எனப்படும் உயர்ந்த அறிவுள்ள ஜீவன்களுக்கு உரியவையாகும். அவர்களது பண்பாடு, இன்பம், சுகபோகங்கள், அழகு, கல்வி மற்றும் ஆயுள் முதலானவை இன்னும் அதிக முன்னேற்றமான நிலையில் இருந்த போதிலும் அவர்கள் எப்பொழுதும் முழு கிருஷ்ண உணர்விலேயே உள்ளனர் என்பதால் தேவர்கள் என்றழைக்கப்படுகின்றனர். எல்லா ஜீவராசிகளும் பகவானின் நித்திய தொண்டர்கள் என்ற உண்மையை இத்தகைய தேவர்கள் நன்கு அறிந்திருப்பதால் பரமபுருஷருக்கு தொண்டு செய்ய அவர்கள் எப்பொழுதும் தயாராக உள்ளனர். பகவானால் தான் ஜீவராசிகளுக்கு எல்லா தேவைகளையும் அளித்து அவர்களை பராமரிக்க முடியும் என்பதையும் அவர்கள் அறிவர். வேத மந்திரங்கள் இவ்வுண்மையை உறுதி செய்கின்றன. பகவத்கீதையிலும் கூட எல்லா ஜீவராசிகளையும் பராமரிப்பவர் பூதபிருத் என்று பகவான் குறிப்பிடப்படுகிறார். ஜனத்தொகை அதிகரிப்பதால் தான் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது என்ற கோட்பாடு இங்கு பகவத் பக்தர்களான தேவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எத்தனை ஜீவராசிகள் இருந்தாலும் எப்படி உண்ண வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்களானால் அவர்கள் அனைவரையும் பகவானால் பராமரிக்க முடியும் என்பதை தேவர்கள் அறிவர். இறை உணர்வற்ற சாதாரண மிருகங்களைப் போல வாழ விரும்பினால் வனவிலங்குகளைப் போல் பசி பட்டினியுடன் அவர்கள் வாழ வேண்டியிருக்கும். வனவிலங்குகளும் கூட பகவானால் தேவையான உணவு அளிக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன. ஆனால் இறை உணர்வில் அவை முன்னேறவில்லை. அதைப்போலவே பகவானின் கருணையால் மனிதர்களுக்கும் உணவு தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் மற்றும் பால் போன்ற உணவுகள் அளிக்கப்படுகின்றன. ஆனால் பகவானின் இக்கருணையை மதித்து ஒப்புக்கொள்ள வேண்டியது மனிதர்களின் கடமையாகும். பகவானுக்கு நன்றிக்கடன் பட்டிருப்பதை உணர்ந்து அவரால் அளிக்கப்பட்ட உணவை முதலில் அவருக்கு நிவேதனம் செய்தபின் அதை பிரசாதமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரமபுருஷருக்கு நிவேதனம் செய்த உணவை உண்பவர் உடல் மற்றும் ஆத்மாவின் பராமரிப்புக்குரிய உண்மையான உணவை உண்கிறார் என்றும், ஆனால் தனக்கென உணவை தயாரித்து உண்பவன் உணவின் வடிவில் பாவத்தை மட்டுமே உண்கிறான் என்றும் கீதை கூறுகிறது. இப்பாவச் செயல் ஒருவனை மகிழ்விக்காது அல்லது பஞ்சத்திலிருந்து விடுவிக்காது. அறிவற்ற பொருளாதார நிபுணர்கள் நினைப்பது போல் பஞ்சத்திற்கு ஜனத்தொகை அதிகரிப்பு காரணமல்ல. ஜீவராசிகள் பராமரிப்பிற்கு பகவானால் அளிக்கப்படும் வெகுமதிகளுக்காக அவரிடம் மனிதன் நன்றியுடையவனாக மாறும் பொழுது சமூகத்தில் எந்த பற்றாக்குறையும் இருக்காது. இறை உணர்வற்ற ஒருவன் அவனது கடந்த கால நற்கர்மங்களின் பயனாக தற்பொழுது செல்வச் சிறப்புடன் வாழக்கூடும். ஆனால் பகவானுடனான உறவை மறந்துவிடும் பொழுது சக்தி வாய்ந்த பௌதிக இயற்கையின் சட்டப்படி அவன் பஞ்சத்தில் அடிபடும் நிலை விரைவில் வரும். ஒருவன் பக்தி வாழ்வை மேற்கொண்டாலல்லாது சக்தி வாய்ந்த ஜட இயற்கை சட்டத்திலிருந்து அவனால் தப்ப முடியாது. ஹரே கிருஷ்ணா.